இந்த காடு முறுக்கு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். வாங்க போலாம். ஹேய் பச்சா லூடோ. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் ஒரு சின்ன டவுன்னு சொல்லலாம், இல்லை சிட்டி, சின்ன சிட்டியும் சொல்லலாம். கிளீவ்னு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் நான் ஒரு 4.5 years வாழ்ந்துருந்தேன். ஸோ ரொம்ப கனெக்ஷன் எனக்கு அந்த ஊர் மேலே இருக்குது. வாங்க போகலாம். எல்லா பொருளையும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம். வந்துட்டோம். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்போவுமே இங்கே இருக்கிற ஒரு ட்ரீஸ் எல்லாமே நான் பார்த்தேன்னா, எப்போவுமே இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மரங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மசிலான மரம் மாதிரியும், அங்கே ஒரு ஃபீமேல் மரம் தனியாக நிற்கிற மாதிரியும், இவங்கெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றம் இங்கே எனக்கு தெரியும். ஸோ எப்போவுமே நான் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது இந்த இடத்த கொஞ்சம் நின்று ரசிச்சுட்டு போவேன். லூடோ இந்த இயற்கை, தனிமை, இந்த காஞ்ச இலைகள் மேலே நடக்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பக்கம் யோசித்தாலும், இதெல்லாம் தாண்டி இந்த காடுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குங்க. இந்த காடு ரொமானியன் எம்பரர்ஸோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறமா 1945 டச், அதுக்கப்புறமா ஜெர்மனோட மிலிட்ரி பேஸாகவும் அமைஞ்சிருந்தது. அவங்க இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஜெர்மன் பார்டருக்கும் நெதர்லாண்ட் பார்டருக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. World War II இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான பேஸாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த காடு பேர் ரைஸ்ஃபெல்ட். இந்த பேர், லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சில டைம் நான் தனியாக இங்கே வாக்கிங் வரும்போது சடனாக மைண்டில் தோணும், இந்த மாதிரி ராங் டர்ன் ஆளுங்களோ இல்லை டெக்ஸஸ் செயின்ஸா ஆளுங்க மாதிரி எங்கேயாச்சும் தூரத்தில் இருந்து அம்பு விடுறதோ, இல்லை நம்மளை கோடாலி வச்சுக்கிட்டு தடுத்துட்டு வர மாதிரி யோசிப்பேன். அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டேன். நல்லா இந்த இயற்கையை ரசித்தோன்னு நினச்சிக்கோங்களேன். எப்படி ஆகும் தெரியுமா, பச்சா மாதிரி குழந்தையே ஆகிடுவோம். இங்கே பாருங்கள், எதுவுமே தெரியாமல் எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 4.5 to 5 kilometers கம்ப்ளீட்டாகவே டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கேன். ஸோ உங்களில் யாருக்கு இந்த மாதிரி காடு பிடிக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆர்வமாகவும் இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து போவேணா அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. ஏன்னா இங்கே ஷூட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன், ஐ மீன் கன் ஷூட்டிங். ஸோ அதனால் போவேணான்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயோடு நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய டைரெக்ஷன் இருக்குது, அந்த பர்டிகுலர் டைரெக்ஷன் மட்டும்தான் ஷூட்டிங்க்கு. ஸோ நம்ம இந்த டைரெக்ஷனில் போகலாம். ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம ரூட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வாக்கிங், ஃபோட்டோகிராஃபி, என்னோடய ஹாபீஸ் எல்லாமே இன்னைக்கு உண்டானதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோன்னா நம்ம வண்டி இருக்கும். பேக்கப் பண்ணிக்கிட்டு போனோம். ஆல்மோஸ்ட் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 hours இருந்திருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 kilometer கவர் பண்ணியிருப்போம். பச்சா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டான் வீட்டுக்கு போகிறதுக்கு.
உட்காரு உட்காரு உட்காரு. முறுக்கு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பொருள் தான் வாங்க போயிருந்தேன் ஜெர்மனிக்கு. ஆனால் எனக்கு அங்கே போன அப்புறமா இந்த DJI நியோ ட்ரோன் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ அதுவும் நல்ல ப்ரைஸ்லேயும் இருந்தது, நெதர்லாந்தை விட கம்மியாக. ஸோ அதனால் அதுவும் வாங்கிட்டேன். ஏன்னா முக்கால்வாசி நான் வீடியோஸ் எல்லாமே வரப்போகிறது எல்லாமே சோலோவாக தான் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணதும் நான் சோலோவாக தான் பண்ணியிருந்தேன். அன்பாக்சிங் முடிச்சாச்சு. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாவே போச்சு. பச்சாவங்களோடவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நானும் ஃபாரஸ்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஊக்கம் என்னோட ஓட்டம். ரொம்ப நன்றி நண்பர்களே, வணக்கம்.